நிர்வாகம் நம்மளாம் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திச்சு. ஆனால் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற விதமே சட்ட ரீதியாக இல்லை. முதல்ல அதை சட்ட ரீதியாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்த தயார் இல்லை. நாம் என்ன இருந்தோன்னா, நீ முதல்ல இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மினிட்ஸ் ஆக்கு, நாங்கள் என்ன சொல்கிறோம் நீ என்ன சொல்கிற அப்படின்னு மினிட்ஸ் ஆக்கி இந்த வந்துக்கிற சங்க தலைவர்கள் கையெழுத்து போட்டோம், நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு உத்தரவு மினிட்ஸ் காப்பி கொடு. என்ன பேசணும்னு தெரியுமா? நாளைக்கு மாற்றி பேசல நான் நல்ல விஷயம். அது முடியாது. அது வந்து தெரியல. அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போய் உடனடியாக கரைக்கு தரங்க, ஆத்தாவையும் காசு கொடு, அதே மாதிரி அப்படி வந்து அந்த 16 வயதுல கமலஹாசன் சொல்லுவானோ, ஆத்தாவையும் காசு கொடு, ஆத்தாவையும் காசு கொடு, ஆத்தாவையும் காசு கொடுங்க, அப்படியேதான் சொல்லிக்கிறார் அவர். கடையை போய் தர, கடையை போய் தர, கடையை போய் தர, இதே மாற்றி மாற்றி நான் சொல்றேன். இப்படிதான் பேசாதீங்க, நாங்கள் கடையை திறக்கிறது இல்லைன்னு நாங்கள் வரல, கடையை திறக்கிறதுக்கு நாங்கள் இப்போவும் தயார், நாங்கள் கடையை மூடணுன்ற நோக்கத்தில் இங்கே வரல. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், கடையை அடைப்பது எங்களுடைய கோரிக்கை அல்ல, கடையை திறக்கிறதுக்கு தான் எங்களுக்கும் விருப்பம். ஆனால் இந்த ஸ்டிக்கரை 5ஆம் தேதி நாங்கள் வந்து கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி டிஎம் ஒரு மீட்டிங் போட்டார் அனைத்து தொழிற்சங்கத்தையும் வச்சு, அந்த பாட்டிலை வாங்கக்கூடிய ஒப்பந்ததாரரை வச்சு போட்டார். போட்ட பிறகு நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், இல்லை பேசினுக்கிறோம். இப்போ இது எப்படி அனுப்பிச்சிங்க? பேசின்னு இருக்கும்போது பேசிங்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? பேசி நீங்கள் என்ன ஒன்று வேணால் முடிவு எடுங்க, நீங்கள் எந்த முடிவு வேணாலும் உங்கள் விருப்பம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்கன்னு எங்ககிட்ட சொன்னீங்களா? தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் இந்த மாதிரி நம்ம பேசணும், இந்த மாதிரி பார் அசோசியேஷன் கிட்ட பேசிக்கிறோம், பாட்டில் வாங்குறவங்க கிட்ட பேசிக்கிறோம், நாங்கள் இந்த மாதிரி நிர்வாகத்தில் முடிவு எடுத்துருக்கிறோம், இந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அனைத்து தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு பேசணுமா வேணாமா? பேசாத தானடித்த மூப்பாக இப்போ கொண்டாந்து ஸ்டிக்கரை கொண்டாந்து கடையில் வைக்கணும் என்ன அர்த்தம்? என்கிட்ட அதிகாரம் இது, நீங்கள் எல்லாம் அடிமைகள், நான் சொல்கிறத நீ செய்யணுன்றது அகமாவும் தானே, அது அகமாவ போக்கு தானே, அது அதிகாரம்னு சொன்னால் கூப்பிட்டு பேசணும் இல்லை? ஆமாம், இப்படி எடுத்துக்கிறோம்பா, ஒரு நெருக்கடி இருக்குது, அரசாங்கத்தில் நெருக்கடி இருக்குது, நீதிமன்றத்தில் நெருக்கடி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, என்ன சொல்கிறீங்க, எப்போ அனுமதி ஆகலாம்? சரி, நீங்கள் ஒரு தேதி சொல்லுங்கள், நான் ஒரு தேதி சொல்கிறேன், ஐயா இந்த தேதி வருது அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம்ல. 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு வருது. வழக்கு வந்த பிறகு அதில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அது உங்களை கட்டுப்படுத்துதா, எங்களை கட்டுப்படுத்துதா, இல்லை 2 பேரையும் கட்டுப்படுத்துதா என்னன்றது பார்ப்போம். இல்லை இப்போ கண்ணை கட்டி காக்க விட்டா மாதிரி. அப்புறம் என்ன கேட்டேன் நான், இல்லைங்க இது அமல ஆக்கணும், எல்லா மாவட்டத்திலும் அமலாயிடுச்சுன்னு சொன்னார். எல்லா மாவட்டத்திலும் அமலாயிடுச்சுன்னு சொன்னால் ஒரே தேதியில் அமலாச்சா? எல்லா மாவட்டத்திலையும் ஒரே தேதியில் அமலாச்சா? ஒரு மாவட்டத்தில் 5ஆம் தேதி அமலாகுது, ஒரு மாவட்டத்தில் 10ஆம் தேதி அமலாகுது, ஒரு மாவட்டத்தில் 5ஆம் தேதி அமலாகுது, இந்த மாவட்டத்தில் 23ஆம் தேதி அமலாகட்டுமா? உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லணும்ல? பதில் எல்லா மாவட்டத்திலும் அமலாகும் போது இந்த மாவட்டத்தில் மட்டும் அமலாகுன்னு சொல்ல முடியல. அப்போ நீயே என்ன பண்ணுற, ஒவ்வொரு மாவட்டமும் அமலாக்கின்னு வரல. அப்போ இந்த மாவட்டத்தில் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அமலாக்கு. அப்போ பேசுகிறோம், நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பு வந்துடும் இல்லை, நீதிமன்றத்தில் நாங்கள் பேசுவோம் இல்லை, ஜட்ஜிக்கிட்ட எங்கள் கோரிக்கை ஜட்ஜி கேட்பார் இல்லை. அப்புறம் சொல்லிட்டேன் இங்கே நீதிபதி, நீ ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஆகணும்னு அவர் சொல்லிட்டோம். அப்புறம் என்ன கேட்டேன், இல்லை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அமலாங்க. சரி, நீங்கள் அது நீதிமன்ற தீர்ப்புன்னு சொன்னார். நீதிமன்ற தீர்ப்பு தானே இது. நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அரசாணை வெளியிடணுமா வேணாமா? ஒரு அரசாணையை வெளியிடாமல் நீதிமன்ற தீர்ப்பில் நாங்கள் தான் செய்யணும்னு சொல்லிக்குதா? இந்த ஒர்க்கர் தான் அந்த வேலையை செய்யணும் நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குதா? பதில் இல்லை. அப்போ நீதிமன்ற தீர்ப்புன்னு சொன்னால் நீ சொல்கிறது எல்லாமே நியாயம்னு சொன்னால் நீ அரசாணை வெளியிடு. சுற்றறிக்கை ஏற்றுக்க மாட்டேன், சுற்றறிக்கை நீ எது வேணாலும் போட்டுக்கலாம். நீ நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசு ஜீவோ வெளியிடணும். அந்த ஜீவோ வெளியிட்டாதான் அது என்ன கட்டுப்படுத்தும். சுற்றறிக்கை இன்னைக்கு நீ போட்டு போவ, நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் வேறு மாதிரி போடுவார், அவர் வேறு. சுற்றறிக்கைக்கும் அரசாணைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜீவா கேட்டோம்னா முடிக்கிறார். நீங்கள் ஜீவா போடுங்க சார், நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தானே, கரெக்டு தானே நீங்கள் பேசிக்கிறீங்க, ஜீவா போடுங்க அப்படின்னா அவங்க நான் கேட்ட எந்த கேள்விக்கும் அவங்கக்கிட்ட பதில் இல்லை. நீங்கள் சென்னையில் அமலாக்குறேன்னு சொல்கிறீங்களே, சென்னையில் கட்டமைப்பு வசதி இருக்குதான்னு நீங்கள் ஆய்வு பண்ணிட்டீங்களா? ஆய்வு பண்ணீங்களா? முதல்ல எப்படி எந்த ஆய்வும் பண்ணாத நீதிமன்ற தீர்ப்பு எப்படி அமலாக்குவீங்க? என் கடை 10க்கு 10 இருக்குது,
எங்கே வாங்கி பாட்டில் வைக்கிறது, எங்கே போகிறது? கடைக்காரன் ஒருத்தன் வந்து எங்கள் பார்காரன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், வந்தீங்கன்னா உதவி பண்ணான்றான், பாட்டிலெல்லாம் உடச்சிருவான்றான். என் ஆள் 1000 பாட்டில் வாங்கி மூட்டை கட்டி வச்சுட்டு போய் காலையில் வந்து பார்த்தா ஒன்றி போயிருந்தா யார் 1 லட்ச ரூபா கொடுக்குது, 10,000 ரூபா கொடுக்குது? என் சம்பளமே 14,500 ரூபா. எப்படி கொடுக்க முடியும் நானே? இப்படி இருந்து ஒரு கேள்வி இதுக்கு கேட்டாலும் பதில் இல்லை. நமக்கு எந்த கேள்வி கேட்டாலும் அவர்கள்கிட்ட பதில் இல்லை. நாம் என்ன சொன்னோம்? ஒன்றுமே இல்லை சார், இந்த ஸ்டிக்கரை வாங்கிக்கல, 23ஆம் தேதிக்கு அப்புறம் பேசிக்கலாம். 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அமலாக நாங்கள் போய் பொங்கல் கொண்டாடணும். நாங்கள் தமிழர்கள் மன நிறைவோட பொங்கல் கொண்டாடணும். எங்களுக்கு வந்து வாழ விடணும் அப்படின்னு அவங்க பேசுவோம். அவங்க அதுக்கும் சரியில்லை. கடைசியாக இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அப்போ நாங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையிலேயே முடிவாகி ஏந்து போய் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி நான் இந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறேன். பாலகிருஷ்ணன் நான் வெளியாளம் அவர் வந்து சொன்னார் போலீஸ் ஆஃபீஸர், ஏங்க நீங்கள் வந்து ஸ்டாஃப் இல்லையாங்க? ஆமாம் ஸ்டாஃப் இல்லை, நீங்கள் வெளியாளி இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கூடாது. அதை சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை சார். அவருக்கு நான் பேச்சுவார்த்தையிலே கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் நிர்வாகத்துக்கும் கிடையாது. நான் பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்ளலாமா இல்லையா, எனக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா என்ற சொல்கிற அதிகாரம் லேபர் கமிஷனருக்கு தான் இருக்குது. ஏன்னா நான் என் சங்கத்தை லேபர் கமிஷனர் கிட்ட தான் பதிவு பண்ணிக்கிறேன். அந்த பதிவில் வெளியாட்கள் 30% இருக்கலாம் என்ற பைலா இருக்கு. சட்டப்படி வெளியாட்கள் 30% நீங்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லேபர் கமிஷனர் என் பைலாவை சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அப்ப லேபர் கமிஷனர் கிட்ட நான் வருஷம் என் சங்கத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஃபார்மை நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன். என் சங்கத்துல வருஷம் தொழிற்சங்க நிர்வாக தேர்தல் பைலா பணி நடக்குதுன்றத என் தீர்மானத்தை கொடுக்குறேன். யார்கிட்ட? லேபர் கமிஷனர் கிட்ட. இதெல்லாம் வாங்கினே நீங்க சட்டப்படி செயல்படலான்னு அவர் என் ஃபார்மை அனுமதிச்சுட்டு எனக்கு அனுமதி கொடுக்குறார். என் சட்டம் என் சங்கம் ரினியூவல் ஆகுது. அப்போ இதெல்லாம் ரினியூவல் ஆகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது அமலாகிறதுக்கு சட்டப்படி எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசியல் சாசன சட்டம் எனக்கு வழங்குது. என் தாத்தா அம்பேத்கர் கொடுத்துட்டு போகிறாரு. நீ என்ன அரசியல் சாசன சட்டம் எனக்கு வழங்கியிருக்கிற உரிமை அது. இந்த மாதிரி புல்லுரிமைகள்லாம் அந்த சட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது, கவனம் பறிக்க முடியாது நம்மளுக்கு. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னு சொன்னால் நான் தான் பிரச்சனை ஆகிடுச்சு. நான் இல்லைன்னா இந்த கூட்டத்தை கழிச்சுடுவானுங்க பொழுது. கழிச்சா கூட கடை திறக்கணும்ல, நான் கழிப்போம், கடை திறக்காதல்ல, எங்களை அடித்து கடை திறக்க மாட்டோம். நம்ம இங்க இருக்கிறோம். இதெல்லாம் முடிச்ச பிறகு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு வர முடியாது சார், நாங்கள் அமைதியாக காத்துக்கணும், நீங்கள் உங்கள் ஆளை பாருங்க, நீங்கள் என்ன வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. பேச்சுவார்த்தையில் கலந்துக்கூடாதுன்றது அது கிடையாது. நான் எம்டி போய் கேட்டு வரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டுவாங்க, கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள். எம்டி சொல்லிட்டோம். எம்டி எப்படி எங்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு? அங்கே நான் வெளியால தெரியலையா? போன புக்கு காமிச்சாரு. அங்கே எல்பி நடராஜன் உட்காந்துக்கிறாரு. நடராஜன் டாஸ்மார்க் முடியுதா? அமைச்சர் நடத்துறாரு பேச்சுவார்த்தையா? அமைச்சர் கூட நீ பெரியாளு, அமைச்சர் கூட நீ பெரியாளு. நான் வரேன். ஏன்னா நான் கேட்கறது அவங்களால ஒரு வார்த்தைக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியல. அதான் சொல்றேன், 16 வயதுல